மந்திரக் கிணறும் நேர்மையான விவசாயியும். அன்பு குழந்தைகளா, வணக்கம். ஒரு காலத்தில் பச்சை பசேல் என்று வயல்வழிகள் நிறைந்த அமைதியான ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்கே தெளிந்த ஆற்று நீர் ஓடியது, சின்ன சின்ன வீடுகள் இருந்தன, இயற்கையின் அழகு நிறைந்திருந்தது. இந்த கிராமத்தில் தொல்காப்பியன் என்ற பெயருடைய ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர். அவருக்கு அதிக செல்வமோ பெரிய நிலமோ இல்லை. இருப்பினும் கிடைத்ததைக் கொண்டு அவர் தினமும் சந்தோஷமாக தன் வேலையை செய்து வந்தார். அவர் எப்போதும் தன் நேர்மையை காப்பாற்றினார். ஒரு நாள் தொல்காப்பியன் தன் சிறிய தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கே செடிகள் மறைவில் ஒரு பழைய கிணற்றைக் கண்டார். அது நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்தது. அவருக்கு தெரியாமல் அவர் கையில் இருந்த ஒரே ஒரு சின்ன கோடாரி தவறி அந்த கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. ஐயோ, இனி எப்படி வேலை செய்யப் போகிறோம் என்று தொல்காப்பியன் கவலைப்பட்டார். அந்த கோடாரிதான் அவருடைய ஒரே உழைக்கும் கருவி. ஆனால் அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அந்த கிணற்றின் தண்ணீர் திடீரென பளபளவென்று ஒளிர ஆரம்பித்தது. சற்று நேரத்தில் கிணற்றுக்குள்ளிருந்து 2 கோடாரிகள் மேலே மிதந்து வந்தன. அதில் ஒன்று தொல்காப்பியன் இழந்த பழைய கோடாரி, இன்னொன்று புதுசு போல பளபளவென மின்னிய தங்கத்தாலான கோடாரி. தொல்காப்பியன் ஒரே ஆச்சரியம். இது ஏதோ ஒரு மந்திரக் கிணறு என்று அவர் புரிந்து கொண்டார். அவருடைய நேர்மைக்காக அந்த மந்திரக் கிணறு அவருக்கு பரிசளித்திருந்தது. 2 கோடாரிகளுடன் அவர் மன நிறைவோடு சந்தோஷமாக வீடு திரும்பினார். இதை தொல்காப்பியன் பக்கத்து வீட்டில் இருந்த பேராசைக்கார அண்டை வீட்டார் கவனித்துவிட்டார். தொல்காப்பியன் கையிலிருந்த பளபளக்கும் புதிய கோடாரியை பார்த்ததும் அவருக்கு பொறாமை பிறந்தது. தொல்காப்பியன் ஒரு கோடாரிக்கு பதிலாக 2 கிடைத்ததென்றால், நான் வேண்டுமென்றே ஒரு புதிய விலை உயர்ந்த கோடாரியை போட்டால் எனக்கு இன்னும் நிறைய கோடாரிகள் கிடைக்கும் என்று பேராசைப்பட்டார். உடனே அவர் தான் வைத்திருந்த ஒரு மிக புதிய விலையுயர்ந்த கோடாரியை எடுத்துக்கொண்டு அந்த கிணற்றின் அருகே சென்றார். யாரும் பார்க்காத போது வேண்டுமென்றே அதை அந்த கிணற்றுக்குள் போட்டுவிட்டு நிறைய கோடாரிகள் வெளியே வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு பெரிய அதிசயம் நடப்பதற்கு பதிலாக கொஞ்ச நேரம் கழித்து அவர் போட்ட அந்த ஒரு கோடாரி மட்டும்தான் தண்ணீரில் மிதந்து மேலே வந்தது. பேராசைக்காரருக்கு ஒரு கோடாரி கூட அதிகமாக கிடைக்கவில்லை. கிணறு அவருக்கு உதவ மறுத்துவிட்டது. பேராசையுடன் நடித்ததால் அவருக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. பார்த்தீர்களா குழந்தைகளா? நேர்மையா இருந்த தொல்காப்பியன் அந்த கிணறு உதவி செய்தது. பேராசைப்பட்டவருக்கு எந்த பலனும் இல்லை. அதனால் நாம் எப்போதும் நேர்மையா இருக்கணும். நேர்மையே நமக்கு மிகச்சிறந்த செல்வம். மீண்டும் ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.